بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பினை தேர்வு செய்து தொடராக மரணம் குறித்தும் மறுமை குறித்தும் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக நியாய தீர்ப்பு மன்றத்தில் நாம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிற பொழுது நடைபெறுகிற நிகழ்வுகளில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் சில பேர் தடுக்கப்படுவார்கள். மார்க்கத்தில் யாரெல்லாம் புதிதாக காரியங்களை உருவாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் மறுக்கப்படும் என்கிற செய்திகளையும், பல்வேறு வகையான விஷயங்களுக்கு நாம் கேள்வி கேட்கப்படுவோம், நமக்கு வழங்கப்பட்ட அருட்கிருபைகளுக்கு விசாரிக்கப்படுவோம் என்பதை பற்றியும், நபிமார்கள் கூட அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து தப்ப முடியாது என்பதற்குரிய சான்றுகளையும் நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக விசாரணை, அல்லாஹுடைய அந்த விசாரணை நீதிமன்றம் என்பது மிகுந்த நீதியாக நியாயமாக நடைபெறும். அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதுதான் நீதி. அதை விட மிஞ்சிய அதற்கு மாற்று கருத்து சொல்லுகிற எந்த நீதியும் நியாயமும் அந்த நாளில் இருக்க போவது கிடையாது. உலகத்திலையும் கிடையாது, மறுமையிலையும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் எவ்வாறு நீதி வழங்குவான் என்று கேட்டால், நான் சொல்லுகிறேன் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று நீதி வழங்காமல் எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய தண்டனைகளுக்கோ அல்லது பரிசுகளுக்கோ தாம் தகுதியானவர்கள் தானா என்பதை உறுதி செய்து கொள்கிற வகையிலேயே அல்லாஹ்வுடைய நீதி அமைந்திருக்கும். அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுக்குறான், மறுமையில விசாரிச்சு நீ இந்த குற்றத்துக்கு செய்திருக்கிறாய், அதுக்கு இந்த மாதிரி தண்டனை நீ அனுபவிக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீர்ப்பை வழங்குகிறான் என்றால் அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான் என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்கிற வகையில நாம் இதுக்கு தகுதியானவர்கள் தான் என்பதை அவனை ஒத்துக்கொள்கிற வகையில தான் அல்லாஹ்வுடைய நீதி வெளிப்படையாக மிக தெளிவாக அமைந்திருக்கும். மூடலாகவெல்லாம் இருக்காது, ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டா அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கும். அதுக்கு அல்லாஹ் நிறைய சான்றுகளை வைத்திருப்பான். அவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவதற்காக நிறைய சான்றுகளை, நிறைய ஆதாரங்களை நாளை மறுமையில கொண்டு வந்து தந்து தான் அல்லாஹ் தீர்ப்பை வழங்குவான். அவ்வாறு அல்லாஹ் சான்றுகளை தருவதற்காக இந்த உலகத்துல என்னவெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களிடத்திலையும் 2 வானவர்களை ஏற்படுத்தி இருக்கிறான். பல்வேறு வகைகள்ல அல்லாஹ் நம்முடைய செயல்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், நம்மிடத்திலே உங்களுக்கான செயலேடு பதிவேடு இருக்கிறது, உண்மையை மட்டுமே பேசுகிற செயலேடு. அந்த ஏடு எப்படி இருக்கும், அந்த புத்தகம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அதில் பொய்களோ, இந்த உலகத்தில் போடப்படுற மாதிரி எஃப்ஐஆர் போடுவார்கள், பொய்கள், கதைகள், கற்பனைகள், அவதூறுகள். ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினச்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அதை பல வகைகளில் மாற்றுவாங்க. நீதிமன்றத்தில் போய் விசாரணை நடக்கும் பொழுது அதில் பல்வேறு திருத்தங்களை செய்வாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி நீதி நியாயம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பதிவேட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், உண்மையை மட்டுமே பேசுகிற அந்த பதிவேட்டை உங்களுக்காக நாம் தயாரித்திருக்கிறோம். இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்தவற்றையெல்லாம் நாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டிய நம்பிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை, நம்மை நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மிடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டா, நாம் செய்கிற எல்லா செயல்களையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப நாம நினைச்சு பார்க்கிறோமோ, அதை மீண்டும் மீண்டும் மனசுல பதிய வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில நேர்மையா வாழ்வோம், ஒழுக்கமா வாழ்வோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம். இந்த உணர்வு எவ்வளவு மங்குதோ குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மிடத்துல தீமைகள், பாவங்கள், இறைவனுக்கு மாற்றமான காரியங்கள், பிறரை ஏமாற்றுகிற அந்த மாதிரியான மோசடிகள் எல்லாமே எப்போ கூடும்னா இந்த சிந்தனை கூடும் பொழுதுதான்.
இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அஸ்திவாரமே இங்கதான் இருக்குது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வை நம்புறத எவ்வளவு அல்லாஹ் வலியுறுத்துறானோ, எந்தெந்த இடங்கள் திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வை நம்பிக்கையை பற்றி ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வை நம்புறதை எவ்வளவு வலியுறுத்துறானோ அதுக்கு ஈக்குவலா அதுக்கு அடுத்தபடியாக எந்த நம்பிக்கையை பத்தி பேசு அப்படின்னு பார்த்தா மறுமை நம்பிக்கை தான் பேசு. நாம எத்தனையோ நம்பிக்கைகள் கொள்ள வேண்டிய செய்திகளை மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பணும், ஏராளமான தூதர்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்பணும். அல்லாஹ் உலகத்துல வேதங்களை கொடுத்திருக்கிறான், அதை நம்பணும். அல்லாஹ்விடம் இருந்துதான் நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்குது, அதை நம்பணும். அல்லாஹ்விடத்துல வானவர்கள் ஒரு படைப்பு இருக்கிறாங்க அப்படின்னு நம்பணும். இதுவெல்லாம் நாம் நம்ப வேண்டிய நம்பிக்கைகள் தான். ஆனா இந்த நம்பிக்கைகள்லயே உச்சபட்சமாக 2 நம்பிக்கைகளை நீங்க தேர்வு செஞ்சா அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாளை நம்புறது. நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள்ல எக்கச்சக்கமான போதனைகள்ல நபிகளார் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் இப்படி நடந்து கொள்ளட்டும். போதனைகளை செய்யும் பொழுது அந்த போதனைகளுக்கான அந்த அறிவுரையை சொல்ல துவங்குகிற அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புறாரோ அவர் நேர்மையா இருக்கட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளை யார் நம்புறாரோ அவர் தீமைகள்ல இருந்து விலகி இருக்கட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளை யார் நம்புறாரோ அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை, இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இந்த அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிற அல்லாஹ் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்முடைய செயல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல ஆழப்பட்டுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாறி போயிடும். அல்லாஹ் அதுக்கு என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான், எல்லா மனிதர்களிடத்திலேயும் 2 எழுத்தர்களை வைத்திருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனி ஷிமாலி கஈது, வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் 2 எழுத்தர்களை எடுத்து எழுதுகிற, மனிதன் பேசுகிற பேச்சுக்களை, மனிதன் செய்கின்ற செயல்களை எல்லாவற்றையும் எடுத்து எழுதுகிற 2 எழுத்தர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிக்கின்ற அந்த எழுத்தர்கள் இல்லாமல் எந்த மனிதனும் எந்த சொல்லையும் சொல்லுவதே இல்லை. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு எழுத்து, ஒரு சொல் வருது, வெளியே வருதுன்னு கேட்டா உள்ளத்துக்குள்ள இருக்கிறத மாணவர் எழுத மாட்டார், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உள்ளத்துல உள்ளதா அல்லாஹ் பதிவு செய்யறது இல்ல. உள்ளத்துல உள்ளது வெளியில வருது பாத்தீங்களா, வாயில வருது பாத்தீங்களா. வாயில ஒரு செய்தி நம்ம நீங்க தப்பா கூட நினைக்கலாம், மார்க்கத்துல நீங்க ஒரு தீமையை கூட நினைக்கலாம், தீமை செய்யறது தப்பு செய்யறது நினைச்சா கூட அது நினைப்பாக இருக்கிற வரைக்கும் அது பதிவேட்டுக்கு வராது. வானவர் எப்ப பதிவு செய்வார்னு கேட்டா, அந்த நினைப்பு சொல்லாக உங்களுடைய வாயில வெளியே வந்துருச்சுன்னா, மா யல்ஃபிது மின் கௌலின், எந்த சொல்லையும் ஒரு மனிதன் சொல்வதே இல்லை, இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவனிடத்திலே எடுத்து எழுதுகிற கண்ணியம் நிறைந்த அந்த எழுத்தர்கள் இல்லாமல் எதையுமே எந்த மனுஷனும் பேசுறது இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறார். அப்ப நாம நல்லதை செய்தால் அதை ஒரு மாணவர் பதிவு செய்கிறார், நாம் தீயதை செய்தால் அதை ஒரு மாணவர் பதிவு செய்கிறார். பதிவு செய்யப்படுகிற இவை எல்லாவற்றையும் தொகுத்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரெக்கார்டை பூரா தூக்கி காட்டுவான். அல்லாஹ் நமக்கு முன்னாடி தூக்கி போடுவான், புத்தகத்தை தூக்கி போடுவான், படிச்சு பார், உன்னுடைய செயலை நீனே படிச்சு நீனே கணக்கு சொல். இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே படி, உனக்கு தீர்ப்பு சொல்வதற்கு நீயே போதுமானம். உனக்கு என்ன தீர்ப்பு சொல்லு, நீ சொல்லு. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உனக்கு என்ன கணக்கு, நீ நரகத்துக்கு போக வேண்டியவனா சொர்க்கத்துக்கு போக வேண்டியவனா, பாஸ்மா இருக்கா ஃபெயில்மா இருக்கா, நீ சொல்லுப்பா. எப்படி கேட்பான்ல, நம்ம கையில புத்தகத்தை கொடுத்துட்டு நீயே சொல்லு, நான் சொல்ல தேவையில்லை. வேற யாரும் வெளியில இருந்து நீ அதை செய்திருக்கிறாய், நீ இதை செய்திருக்கிறாய் அப்படின்னா உனக்கு யாரும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ படி, நீ சொல்லு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செயலேடுகளை மனிதர்களுக்கு முன்னால் தூக்கி வீசுவான். ஒவ்வொரு மனிதன் அதை பார்த்து மிரண்டு பயந்து அலறி, அந்த நாளே பயங்கர பீதியாக, நினைச்சு பார்க்க முடியாத துன்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக, மனிதனுடைய எல்லா செயல்களும் வெட்ட வெளிச்சமாகி விட்ட ஒரு நாளாக அந்த நாள், அந்த அந்த கடுமை நிறைந்த நாளாக அந்த நாள் அமைந்திருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் சொல்லுகிறான், அந்த நாளில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறும் என்று சொன்னால், மனிதர்களுக்கு முன்னால் அவருடைய செயலேடுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ்,
வேதம் அந்த புத்தகங்கள் கொடுக்கப்படும், செயலேடு கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட உடனே ஃபதரல் முஜ்ரிமீன், நபியே நீர் இந்த பாவிகளை பார்ப்பீர், முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அதிலே எழுதப்பட்டிருப்பதை பார்த்து பயந்து நடுங்கி, யகூலூன யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், என்னடா இது புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, என் வாழ்விலே நான் செய்த சின்னஞ்சிறிய செயல்களில் இருந்து பெண்ணம்பெரிய செயல் வரைக்கும் எல்லாவற்றையுமே பதிவு செய்து வைத்திருக்கிறதே, என்ன ஏடு இது, என்ன புத்தகம் இது. வவஜது மா அமிலு ஹாலிரா, அல்லாஹ் சொல்கிறான், அங்கே அவன் செய்தவற்றை எல்லாம் அங்கே காண்பான். வெறும் எழுத்தாக காண்பதில்லை, அப்படியே முன்னாடி இருக்கும். வவஜது மா அமிலு ஹாலிரா வலா யظلم ربك அஹதா, உமது இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். ஆனால் அவனவன் செய்த அநீதிக்கு தகுந்த தண்டனையை, குற்றத்தை அவன் மறுமையிலே பெற்றுக் கொள்வார் என்று சொல்லி செயல் ஏடுகளுக்கான புத்தகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். நீங்களே படிச்சு பார்ப்பீங்க, படிச்சு பாருங்க என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான், எச்சரிக்கிறான். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். அதை கொடுக்கிற விதத்திலேயே அல்லாஹ் வேறுபாடுகள் வச்சிருப்பான். எடுக்கிற அந்த புத்தகத்தை கொடுக்குறாம்ல, அல்லாஹ் கொடுக்கிற அந்த முறையிலேயே, கொடுக்கிற அந்த ஸ்டைல பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும் இவர் பாஸா இவர் ஃபெயிலா, இவர் சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிற வகையில சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அவருடைய புத்தகத்தை கொடுப்பானாம். அதிலே ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபி யமீனி, யாருக்கு அவருடைய செயல் ஏடு, அவருடைய புத்தகம் அவரது வலது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூல், அவன் சொல்லுவான், ஹாவு முக்ரஹு கிதாபியா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், என்னுடைய புத்தகத்தை எல்லாரும் வாசியுங்கள் என்று சொல்லி அத்தனை பேரிடத்திலையும் கொண்டு போய் புத்தகத்தை கொண்டு போய் காட்டுவானாம். ஹாவு முக்ரஹு கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை நான் சந்திப்பேன் என்பதை எண்ணிக்கொண்டிருந்தேன். இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா குதூஃபுஹா தானியா குலூ வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா, திருப்தியான வாழ்க்கை அங்கே அவர்களுக்கு. யாருக்கு? யாருடைய கையில வலது கையில புக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டா, மறுமையில அவர் புத்தகத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷமா, நான் இப்படி ஒரு நாள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிறுத்தப்பட இருக்கிறேன், அல்லாஹ் என்னை விசாரிப்பான், அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் அப்படின்றத நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அதனால அல்லாஹ் எனக்கு பரிசு கொடுத்திருக்கிறான். திருப்தியான வாழ்க்கை, ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கம், குதூஃபுஹா தானியா, அங்க இருக்கிற கனிகள் எல்லாம் அவருக்கு அருகிலே தொங்கிக் கொண்டிருக்கும். குலு வஷ்ரபு, அவர்களை பார்த்து சொல்லப்படுமா, ஹனியான், மகிழ்ச்சியோடு உண்ணுங்கள் பருகுங்கள், பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, கடந்துவிட்ட நாட்களில் நீங்கள் செய்து வைத்திருக்கிற செயல்களுக்காக இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உண்ணுங்கள் பருங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுமாம். யாருக்கு? வலதுகரத்திலே புத்தகம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு. இது ஒரு சாரார். அடுத்து இன்னொரு சாரார் யார்? இடதுகரத்திலே கொடுக்கப்படும். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபி ஷிமாலி, யாருடைய செயலேடு அவருடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூல், அவன் சொல்லுவான், யா லைத்தனியில் அம்மூத்த கிதாபியா, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, வலம் அதிரிமா ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, யா லைத்தஹா கானத்தில் காலியா, இதற்கு முன்பே நான் அழிந்து போய் இருக்க வேண்டுமே, மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எனக்கு எந்த பயனையும் தரவில்லையே, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டதே. யார்? யாருடைய இடதுகரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் பேச ஆரம்பிக்கிறான். மறுபையில உலகத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கிறான். வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான்? நிறைய செல்வம் சேர்த்துட்டா, காசு சேர்த்துட்டா, பணம் சேர்த்துட்டா, அவ்வளவுதான், நம்மள மிஞ்ச யாரும் கிடையாது, காசை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம், யாரை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு உலகத்தில் வாழுகிறார்களே. மறுபையிலே சொல்லுவார்களாம், மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயன் தரலையே, மறுமையில் உங்களுடைய காசு பணம் உங்களுக்கு உதவாது, உலகத்தில் நீங்கள் செய்த செயல்கள், நல்லறங்கள், நல்ல இபாதத்துகள் நாளை மறுமையில் உங்களுக்கு பயனளிக்கும், உங்களுடைய பணம் உதவவே உதவாது. ஆனா எந்த பணம் உதவாதோ அந்த பணத்திற்காக வேண்டி சண்டைகள், சச்சரவுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பணத்தை சம்பாதிக்காத அப்படின்னு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லவே இல்லை. நீ பணக்காரன் ஆகாத,
நீ லட்சாதிபதி ஆகாத, நீ கோடீஸ்வரன் ஆகாத, நீ அதுக்காக வேண்டி உழைக்காத சொல்லவே இல்லை. நீ நல்ல சம்பாத்தியம் பண்ணு, ஆனா பணம் தான் பெருசுன்னு சொல்லி எல்லாவற்றையும் எல்லா தார்மீக நெறிமுறைகளையும் இழந்து ஹலால் ஹராம பார்க்காம, அடுத்தவன் பணமா நம்முடைய பணமா என்பது பார்க்காம அநியாயமா பணத்தை சம்பாதிச்சிய இந்த பணம் மறுமையில் உனக்கு எந்த உதவியும் செய்யாதுப்பா. செல்வம் அதிகாரம் இருந்தா போதும், பெரிய அந்தஸ்து இருந்தா போதும், பதவி கிடைச்சா போதும். எத்தனை பேர் வாழ்றாங்க மறுமையில? அந்த மாதிரி இந்த உலகத்துல பதவி பதவி பதவின்னு பதவிக்காக அதிகாரத்திற்காக போடி போட்டவர்கள் மறுமையில சொல்வார்களாம், அலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிஞ்சு போச்ச, ஒரு செல்வாக்கும் இல்லைப்பா. நான் பெரிய கலெக்டரு, நான் பெரிய முதலமைச்சரு, நான் பெரிய பிரதமரு, நான் பெரிய குடியரசுத் தலைவரு, நான் பெரிய போலீஸ் அதிகாரி, நான் அவன் இவன் அப்படின்னு உலகத்துல நான் பேசின எந்த அதிகாரமும் இன்னைக்கு செல்லுபடி ஆகாம போயிடுச்சே. மறுமை நாளில் எந்த பயனும் தராது. உலகத்துல எதுவெல்லாம் பயனளிக்கும் நினைக்கிறோமோ மறுமையில் அந்த எதுவுமே பயன் தர. நம்முடைய செல்வம் இல்ல, நம்முடைய பணம் இல்ல, நம்முடைய குடும்பம் இல்ல, நம்முடைய உறவு இல்ல, யாரும் பயன் தர மாட்டார்கள். பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அல்லாஹ் குர்ஆன்ல வேற வேற இடத்துல அப்படியே நமக்கு பாடம் நடத்துறான். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ எந்த பயனும் தராத நாள் அந்த நாள். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. மக்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையுமே செய்ய முடியாத நாள். இன்னைக்கு உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறோம். உதவி செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்புறோம். எனக்கு கலெக்டர் தெரியும், எனக்கு முதலமைச்சர் தெரியும், எனக்கு கமிஷனர் தெரியும், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லாஹ் சொல்கிறான், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையுமே செய்ய முடியாத நாள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஆ. எந்த பரிந்துரையும் ரெக்கமெண்டேஷனும் ஏற்கப்படாத நாள். வலா யூகது மின்ஹா அதில். எந்த நஷ்டஈடும் பெற்றுக் கொள்ளப்படாத நாள். வலாஹும் யுன்சரூன். எந்த உதவியும் செய்யப்படாத நாள். தன்னந்தனியாக நீங்கள் செய்த நல்லறங்களோடு நீங்கள் செய்த தீமைகளோடு அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகிற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். நம்மில் எத்தனை பேருக்கு அந்த அச்சம் இருக்கிறது? எத்தனை நாட்களுக்கு அச்சம் இருக்கிறது? எவ்வளவு நேரத்திற்கு அச்சம் இருக்கிறது? மனிதன் பலவீனமானவன் தான். சில நேரங்களில் இந்த மாதிரி செய்திகளை பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது அச்சம் வரும். சில நாட்களில், சில மணி நேரங்களில் அந்த அச்சம் குறைந்து போகும். வேற வழியே இல்லை. மீண்டும் படிப்பது, மீண்டும் கேட்பது, மீண்டும் மீண்டும் இந்த அச்சத்தை அதிகரிப்பதன் வழியாக அல்லாஹ்வின் முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம் என்பதை நினைத்து 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 நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமையினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்கிறான் தெரியுமா? உனக்கு உதவாது மட்டும் இல்ல, பணம் உதவாது, காசு உதவாது, உறவு உதவாதுன்னு மட்டும் சொல்லல. அந்த நாளில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து வெறுண்டு ஓடுவான். இன்னைக்கு அண்ணனை பார்த்த உடனே, தம்பியை பார்த்த உடனே பாசத்தோட, அன்போட பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நலம் விசாரிக்கிறோம், உறவு கொண்டாடுறோம். ஆனா மறுமையில யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஓடுவான். ஓ உம்மிஹி, தன் தாயை பார்த்து ஓடுவான். ஓ ஸாஹிபதிஹி, தன் மனைவியை பார்த்து ஓடுவான். ஓ பனீஹி, தான் பெத்த பிள்ளையை பார்த்து ஓடுவான். இப்ப பிள்ளையை பார்த்து ஓடுவான், பிள்ளையை நோக்கி ஓடுகிறான். பிள்ளையை பார்த்து வெறுண்டோடுவதில்லை. ஆனால் வறுமையிலே பிள்ளையை பார்த்து விட்டு வெறுண்டோடுகிறான், அண்ணனை பார்த்து விட்டு வெறுண்டோடுகிறான், தாயை பார்த்து விட்டு வெறுண்டோடுகிறான், மனைவியை பார்த்து விட்டு வெறுண்டோடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம என்னாவோம். அதுதான் நம்ம அப்பா என்ன ஆவாரு, நம்ம அம்மா என்ன ஆவாங்க, நம்ம தம்பி தங்கச்சி என்ன ஆவாங்க, நம்ம உறவுகள் என்ன ஆகும். அதாவது பரவாயில்லை, இன்னும் ஒருபடி மேலாய் போய் அல்லாஹ் சொல்லுகிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி தூவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி.
ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்த பாவியாக மறுமையிலே தோற்று போகிற நிலையில இருக்கிற மனிதன் நினைப்பானாம், ஆசைப்படுவானாம், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமீதின் பிபனி, இந்த நாளின் வேதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு நாம் பெத்த புள்ள இருக்கிறான், அல்லாஹ்ட்ட கொண்டு போய் யா அல்லாஹ் என் புள்ளைய வச்சுக்க, அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னை விட்டுரு அல்லாஹ். வெறும் வார்த்தைகளா இதை கேட்காதீங்க, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம பெத்த பிள்ளைக்கு இன்னைக்கு உலகத்துல ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம். எந்த தந்தையாவது என் பிள்ளைய என்ன வேணாலும் பண்ணிக்க, அவனை சாவடிச்சுக்க, அவனை தூக்கல விட்டுக்க, என்ன மட்டும் வெளியே விட்டுரு அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்லுவானா? அப்படி சொன்னா அவனை தகப்பன் லிஸ்ட்ல ஒப்பமா? ஆனால் வறுமையிலே நடக்கும். யாரு சொல்லுகிறார்? படைத்த இறைவன் சொல்லுகிற செய்தி. நானோ நீங்களோ நம்மை போன்ற மனிதர்களோ சொல்லுகிற செய்தி அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், யவத்துல் முஜ்ரிமு, ஒரு பாவி ஆசைப்படுவார், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமீதின் பிபனி, தன்னுடைய இந்த வேதனையில் இருந்து காத்துக் கொள்வதற்கு நஷ்டஈடாக, பரிகாரமாக தன் மகளை கொடுத்து விடுவோமா? வசாஹிபதிஹி வாஹி, தன் மனைவியை கொடுத்துருவோமா? தன் சகோதரனை கொடுத்துருவோமா? வஃபஸீலத்திஹி அல்லதி தூவி, தன்னை ஆதரிக்கிற உறவுகளை கொடுத்துருவோமா? ஒமன் ஃபில் அர்லி ஜமீஅன், அவ்வளவு ஏன் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்க அல்லாஹ், என்ன மட்டும் விட்டுரு அல்லாஹ். யாரு சொல்வா? எல்லாரும் சொல்லுவோம். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. எல்லா மனுஷனும் என்ன சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் வச்சிரு, அவங்கள நிலத்துல போடு, அவங்கள நிலத்துல போடு, மொத்த பூமியில வாழ்ந்த எல்லாத்தையும் நிலத்துல போடு, என்ன மட்டும் காப்பாத்திரல. எத்தனை நெருக்கடி நிறைந்த நாள். உலகத்துல எந்த பயனும் தராது. மறுமையில போய் நிற்போம். மறுமையில புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நிமிஷத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த நேரத்துல நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதை தவிர, நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்வதை தவிர நமக்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. அவன் அப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கான்? செல்வம் பயந்தரலையே, அதிகாரம் பயந்தரலையே, நான் செத்து போயிருக்கலாமே, இந்த கணக்குனால சந்திக்காம இருக்கணுமே, தேவையில்லாம அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சு அவனை சங்கிலியால் பிணையுங்கள், 70 முழ சங்கிலியால் பிணைத்தவனை நரகத்திற்குள்ளே தள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு கானலா யூமினு பில்லாஹில் அஸீம். உலகத்திலே வாழுகிற பொழுது மகத்தான இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி அவன் நம்பவில்லை. வலா யஹும்மு அலா தகாமில் மிஸ்கீன். உலகத்திலே வாழுகிற பொழுது ஏழை எளிய மனிதர்களுக்கு அவன் உணவளிக்கவில்லை. எதுக்கு பாருங்க, இப்படி புலம்பனவன் உலகத்துல எப்படி வாழ்ந்தானா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்துல நம்பல. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லுகிற முஸ்லிம்கள் அவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புகிறோமா? அவனுடைய ஆற்றல் உலகத்தில் யாருக்குமே இல்லை என்று நம்புகிறோமா? அல்லாஹ்விடம் இருக்கிற பண்பு, அதிகாரம் அவனிடத்தில் இருப்பதை போல உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை என்று நம்புகிறோமா? ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு கட்டப்பட்டிருக்கிற தர்காக்கள் எதை சொல்லுகிறது? அல்லாஹ்விடம் இருக்கிற ஆற்றல் இந்த அவுலியாவிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வை நம்புவதாக சொல்லுகிற முஸ்லிம்களே, நம்முடைய நம்பிக்கைக்கும் நபிகள் நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்த காபிர்களின் நம்பிக்கைக்கும் என்ன வேறுபாடு? நபிகள் நாயகத்துடைய காலத்திலே வாழ்ந்த காபிர்கள் அல்லாஹ்வை நம்பாமலா இருந்தார்கள்? நம்ம தானே செஞ்சாங்க. நம்ம சொல்ற மாதிரியே உலகத்தை எல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ்பாங்க. வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். மழையை தர்றது யாரு? அல்லாஹ் என்று சொல்லுகிற மனிதர்களை இஸ்லாம் என்று சொல்கிறது. இவர்கள் காபிர்கள், இறை மறுப்பாளர்கள். ஏன் இறை மறுப்பாளர்கள்? ஏன் இறைவனுக்கு இணை கற்பித்த பாவிகள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவதற்கு சிபாரிசுக்கு ஆள் பிடிக்கிறார்கள். எனவே இவர்கள் பாவிகள், முஷ்ரிக்குகள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்விடத்துல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுறதுக்கு, அதுக்கு அவுலியாக்களை ஏற்பாடு பண்ணுகிறது. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு?
அடுத்து இன்னொரு சாராரை அல்லாஹ் அழைப்பான். அவருக்கு அவருடைய செயலேட்டை அல்லாஹ் கையிலே கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுப்பானோ. வாம்பாமன் ஊத்திய கிதாபஹு வரா வஹ்ரி, யாருக்கு அவனுடைய செயலேடு அவனுக்கு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ, முன்னாடி வந்து கொடுக்காம பின் எப்படி வாங்குறான்? பின்னாடி கையை கொடுத்து இப்படி வாங்குவானா? அவனும் ஃபெயிலுன்னு அர்த்தம். இடது கையிலே வாங்க எப்படி ஃபெயிலா போனானோ அது மாதிரி முதுகுக்கு பின்னாடி அவனும் ஃபெயிலு. فسوف يدعو سبورا ويسرى سعيرا انه كان في اهله مسرورا. முதுகுக்கு பின்னாடி புத்தகத்தை புடின்னு சொன்ன உடனே அவன் கூப்பாடு போனான். எதோ சுபூரா, அழிவை அழைப்பான். வயசுலா சகைரா, நரகத்திலே நுழைவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, உலகத்திலே வாழுகிற பொழுது தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தான். குடும்ப மகிழ்ச்சி மட்டுமே பெருசுன்னு இருந்தான். வேற யாருடைய மகிழ்ச்சி எனக்கு தேவையில்லை, சமுதாயத்தினுடைய மகிழ்ச்சி தேவையில்லை, அக்கம் பக்கத்து மனிதனுடைய மகிழ்ச்சி தேவையில்லை, குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்தால் போதும் என்று சொல்லி குடும்ப மகிழ்ச்சியை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட்டான். இன்னஹு ظن அல்ல யஹூர், அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை அவன் நினைவிலே கொள்ளாமல் இருந்தான். இப்படி எல்லாம் ஒரு நாள் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்காக மறுமையிலே முதுகுக்கு பின்னால் செயலேடு கொடுத்து போன நரகத்துக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படுமா? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை எந்த பட்டியலில் சேர்க்க போகிறான்? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய செயலேடுகளை எப்படி வாங்க போகிறோம்? அதோடு மட்டுமில்ல, உலகத்துல அல்லாஹ் சொல்கிறான், குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு த்வாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை செயலேட்டை கழுத்திலே நாம் தொங்க விட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம தொட்டு பார்த்தா தெரியாது, ஆனா மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவோம். வனுகுரிஜ் லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. கழுத்துல கிடக்கிற அந்த குறிப்பேட்டை எடுத்து அப்படியே புத்தகமாக விரிச்சு படிடா அப்படிமானா. அதோட விடலையா, அதை விட இன்னும் சூப்பரா அல்லாஹ் சொல்றான், பயங்கரமா சொல்றான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த நாளில் வாய்களுக்கு நாம் சீல் வைப்போம். வாய் வழியா பேச முடியாது, வாய்க்கு சீல். வேற என்ன எப்படி பேசுவான் மனுஷன்? எப்படி தன்னுடைய கருத்தை சொல்லுவான்? அலா வத்துகல்லிமுனா ஐதீஹிம், பேசு உன் கருத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும் அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்தார்கள் என்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கையை வச்சுதான் எல்லாம் பண்றோம், இந்த காலை வச்சுதான் எல்லாம் பண்றோம், இந்த உடம்பை வச்சுதான் எல்லாம் பண்றோம். இந்த உடம்பே நமக்கு எதிராக பேசினா மறுமையில் இப்படி நடக்குமா? வேறொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வெறும் கையும் காலும் மட்டும் இல்ல, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை, ஜுலூதுகும், உங்களுடைய தோள்கள் நம்மிடத்திலே பேசும். உடனே மனுஷனுக்கு கோபம் வரும். லிமஷஹித்தும் அலைனா, அல்லாஹ் வாயை திறந்து விடுவான். அவனுக்கு கோபம் வந்த உடனே வாயை சீல் ஓபன் பண்ணிடுவான். உடனே அவன் பேசுவானா? தோலை பார்த்து கேட்பானா? உடம்ப பார்த்து கேட்பானா? லிமஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிரா சாட்சி சொல்றீங்கள பயன்பா, உங்களுக்காக தாங்க எல்லாம் பண்ணுனேன். கை நல்லா இருக்கணும் அப்படித்தானே நான் நினைச்சேன், கால் நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சேன், தோல் நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சேன், அதுக்காக தானே உலகத்துல எவ்வளவு வேலைகள் செஞ்சேன், நீ எங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக பேசுறிய அப்படின்னு இந்த மனுஷன் கேட்பானா? அப்ப அந்த தோள்களும் கைகளும் கால்களும் சொல்லுமாம், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். வமா குன்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வ அப்சாருக்கும் வ ஜுலூதுக்கும் பிமா கானூ யஅமலூன். உங்கள் பார்வைகளுக்கு தெரியாமல், உங்கள் செவிப்புலனுக்கு தெரியாமல், உங்கள் தோள்களுக்கு தெரியாமல் எதை நீங்கள் மறைத்தீர்கள்?
அவருக்கு தெரியாம இவருக்கு தெரியாம அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா உன் தோளுக்கு தெரியாம எதாவது செஞ்சியா? உன் காலுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சியா? உன் கைக்கு தெரியாம ஏதாவது செஞ்சியா? எல்லாத்துலயும் அல்லாஹ் ரெக்கார்டு வச்சிருக்கான். உடம்பு முழுக்க ரெக்கார்டு. மறுமையில் அந்த ரெக்கார்டு தூக்கி போடுவான், மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கடியான தருணத்தில் அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க இந்த நிமிடத்திலே இந்த வாய்ப்பை, இந்த நொடியை, இந்த நாளை நாம் அல்லாஹ்விடத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்ல, இன்னும் நபிகளார் சொல்றாங்க, அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் யாராவது நமக்கு அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஓடுவாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களாம். யார்ட்டையாவது போய் கேட்போமே, அலா தந்துருனமை யஷ்ஃபஹு லக்கும் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகிற யாராவது இருக்கிறாங்களா, வாங்கள போய் பார்ப்போமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு ஆதம் நபி இடத்திலே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபி இடத்தில் வந்து, ஆதம் அந்த அபுல் பஷர், ஆதம் நபியே மனித குலத்தின் தந்தையே, கலக்கல்லாஹு பியதி, அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்து கௌரவப்படுத்தப்பட்டவரே, வனஃபக ஃபீக மின் ரூஹி, அல்லாஹ்வுடைய உயிரை உங்களிலே அல்லாஹ் ஊதி இருக்கிறானே, அப்படிப்பட்ட பெரும் சிறப்புக்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபியே எங்கள் தந்தையே, இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உங்கள் இறைவனிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடாதா? அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி, இந்த பிள்ளைங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் உங்களை விட்டுரு அப்படின்னு நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாதா? பரிந்து பேசக்கூடாதா? நபிமார்களுடைய நிலையை பாருங்க. நம்ம இன்னைக்கு அவுலியாக்கள் பரிந்து பேசுவாங்கிறோம். நத்தர் சாவுலியா பரிந்து பேசுவார், சாவுலமீத் பாஷா பரிந்து பேசுவார். ஆனால் மறுமையில அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்களிடத்திலே எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு போய் மனிதர்கள் நின்னால் அந்த நபிமார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கல்பா லம் யக்லப கப்லஹு மிஸ்லு வலை யக்லப பஅதஹு மிஸ்லு. இன்றைக்கு என்னுடைய இறைவன் கடுமையான கோபத்திலே இருக்கிறான். இதற்கு முன்னால் ஒருபோதும் அவன் அப்படி கோபப்பட்டதில்லை. இந்த நாளுக்கு பிறகு இனிமேலும் அப்படி அவன் கோபப்பட போவதில்லை. அப்படிப்பட்ட கடுமையான கோபத்திலே என் இறைவன் இருக்கிறான். ஏன்? உலகத்திலே எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தோம், எல்லா சீர்திருத்தங்களையும் செய்தோம், எல்லா இடங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம். ஆனாலும் எல்லா வகையிலும் தவறுகளையும் பாவங்களையும் செய்து 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 இன்றைக்கு பாவிகளாக மனிதர்கள் வந்து நிற்பதை பார்த்தவுடனே அல்லாஹ்விற்கு கடுமையான கோபம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இதற்கு முன்னரும் சரி இதற்கு பின்னரும் சரி அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு கோபம் இருந்ததே இல்லை, இருக்க போவதே இல்லை. இந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே நான் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஏனென்றால் எனக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டார். நஹானி அனி ஷஜரா, ஒரு மரத்தின் பக்கம் போகாதேன்னு அல்லாஹ் சொன்னான். அதை கூட நான் கடைபிடிக்காம அந்த கட்டளை கூட நான் மீறிட்டேனப்பா. நான் போய் எப்படி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன்? என்னால முடியாது. நீங்க வேண்டுமானால் இதுஹபு இலா கைரி, வேற யார்கிட்டயாவது போங்க, நூஹ் நபிகிட்ட போங்க, வேற யார்கிட்டயாவது ரெக்கமெண்ட் கேளுங்க. மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே வருவார்களாம். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். நூஹ் நபியை பார்த்து அழைப்பார்கள், யா நூஹ், நூஹே அந்த அவ்வளவு ருசுலிலா அகலிலாரு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அனுப்பப்பட்ட முதல் தூதரே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உலகத்தை எல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் அல்லாஹ் எழுப்பினான்ல. அப்ப மொத்த உலகத்துல யாரு மிஞ்சி இருந்தான்னா நூஹ் நபியுடைய கப்பல்ல இருந்தவங்க மட்டும்தான். அதனால அல்லாஹ் மனிதர்கள் சொல்வார்களாம், அந்த அவ்வளவு ருசுலிலா அகலிலாரு, இந்த பூமியில உள்ளவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அனுப்பப்பட்ட முதல் தூதரே நபிகள் நாயகம், கடைசி தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முதல் தூதரே. சம்மாக்கல்லாஹு அபதன் ஷக்கூரா, அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன்ல நன்றியுள்ள நல்லடியார் அப்படின்னு பட்டம் பேரு சூட்டி உங்களை பாராட்டி இருக்கிறாரே. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நூஹ் நபியே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே பதில் நூஹ் நபி சொல்வாங்களாம். கலிப ரப்பி கல்பா லம் யக்லப கப்லஹு மிஸ்லு வலை யக்லப பஅதஹு மிஸ்லு. என் இறைவன் இன்றைக்கு கடும் கோபத்திலே இருக்கிறான். இதற்கு முன்னரும் அவன் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னரும் அப்படி கோபப்பட போவதில்லை. ஆனால் எனக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பிரார்த்தனையை நான் உலகத்திலே வாழுகிற பொழுதே செய்து முடித்து விட்டேன். உங்களுக்காக என்னால் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாது, வேறு யாரிடமாவது செல்லுங்கள். நப்சி நப்சி. நூஹ் நபி சொல்வார்களாம், என் நிலை என்னாகுமோ, என் நிலை என்னாகுமோ. அடுத்த மனிதர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி இடத்திலே வருவார்கள். இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்வார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிம் நபியே அந்த கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பராக இருந்தவர்கள், பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர்கள், எங்களுடைய நிலையை பார்த்தீர்களா? அலா தரா இலாமா நஹ்னுஃபி அலா தரா மா கது பலகனா. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்தை நீங்கள் பார்த்தீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கையை விரிச்சிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உலகத்துல வாழுகிற பொழுதே மூணு பொய்களை பேசி இருக்கிறேன். அந்த பொய்களுக்கு என்ன தண்டனை தரப்படும் என்றே எனக்கு தெரியலையப்பா. நப்சி நப்சி, என் நிலைமை என்னமோ, என் நிலைமை என்னமோ. என்ன சொல்றாங்க பாருங்க, உலகத்துல வாழும் பொழுது வாழ்ந்த ஒட்டுமொத்த காலத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அத்தனை வருஷ காலத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய உண்மைக்கு மாற்றமான செய்திகள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், என் வாழ்க்கையில நான் 3 தடவை போய் பேசிட்டேன்ப்பா. வாழ்க்கையில நம்மள அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளையில, இந்த ஒரு வாரத்துல, இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல அது மாதிரி 10 மடங்கு தாண்டி இருக்கும், அது மாதிரி 20 மடங்கு தாண்டி இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே 3 பொய். நப்சி நப்சி, என்னாகுமோ தெரியல, என்னாகுமோ தெரியல, என்னால உங்களுக்கு பரிந்து பேச முடியாது, அல்லாஹ் கடும் கோபத்திலே இருக்கிறான். நீங்க மூசா இடத்துல போங்க, மக்கள்லாம் மூசா நபி இடத்துல வருவாங்க, வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க, மூசாவே, அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ் உங்களிடத்திலே உங்களை பேசுவதற்காக உலகத்திலே தேர்ந்தெடுத்துக் கொண்ட இறை தூதரே, ஃபல்லலக்கல்லாஹு பிரிசாலத்திஹி வபி கலாமி, உங்களோடு சிறப்பா அல்லாஹ் நேரடியா உரையாடி இருக்கிறாரே, பரிந்து பேச மாட்டீங்களா? கையை வச்சிருவாங்க. நானே உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு மனிதரை கொலை செய்து விட்டேன், கொலை செய்யுமாறு ஏவப்படாத ஒரு மனித உயிரை கொலை செய்து விட்டேன். அதற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியவில்லை. நப்சி நப்சி, என்னுடைய நிலை என்னவென்றே நான் தெரியாமல் இருக்கிறேன். நான் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. அல்லாஹ் கடும் கோபத்திலே இருக்கிறார். நீங்கள் ஈசாவிடத்திலே செல்லுங்கள். மக்கள் எல்லாம் ஈசா நபி இடத்துல வருவாங்க. இதே மாதிரி ஈசா நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, தொட்டிலே சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அல்லாஹ்வால் பேச வைக்கப்பட்டவரே, அபி கலிமத்திஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தையே. ஈசா நபிக்கு கலிமத்துல்லான்னு ஒரு பேர் உண்டு, அல்லாஹ்வின் வார்த்தை. ரூஹுல்லான்னு ஒரு பேர் உண்டு, அல்லாஹ்வின் உயிர். ஈசா நபிக்கு அறப்பட்ட பேர் அதையெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய உயிரே, அல்லாஹ்வுடைய கலிமாவே, சிறுவயதிலேயே, குழந்தை பருவத்திலே, தொட்டிலேயே மனிதர்களோடு உரையாடியவரே, இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுக்காக பேசக்கூடாதா? ஈசா நபியும் கைவிரிப்பார்கள். மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திலே ஓடி வருவார்கள். நபிகளாரை பார்த்து சொல்வார்கள், அந்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களின் கடைசி முத்திரையானவரே, எங்களுக்காக பரிந்து பேச மாட்டீர்களா? எங்களுடைய நிலையை பார்த்தீர்களா? இத்தனை பெரிய துன்பத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாதா? எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று கோரிக்கை வைத்த மக்களை புறக்கணித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்திருக்கிற மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், நேராக அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே போய் சுஜூதிலே விழுவார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், மக்கள்லாம் என்கிட்ட வந்து இப்படி சொல்லுவாங்க, நான் நேர அரிசிக்கு போவேன், அரிசிக்கு கீழே சஜிதாவில விழுவேன், சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பேன். எப்படி துதிப்பேன்? இதற்கு முன்னர் யாரும் அல்லாஹ்வை துதித்திராத வார்த்தைகளை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போடுவான். அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்திலே, அல்லாஹ்வை பாராட்ட வேண்டிய விதத்திலே, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே நான் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துவீராக, சல் துஅதா கேட்பீராக, அது கொடுக்கப்படும், இஸ்ஃபா துஷஃபா பரிந்துரை செய்வீராக, உமது பரிந்துரை ஏற்கப்படும் என்று சொல்லி அண்ணல் பெருமகனாரிடத்திலே அல்லாஹ் சொல்லுவானாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது நபிகளார் சொல்வார்கள், உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என் சமுதாயம், யா அல்லாஹ் என் சமுதாயம். எத்தனை கருணை நிறைந்த தூதரை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி, என் இறைவா என் சமுதாயம், என் இறைவா என் சமுதாயம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், எதுவும் அல்லாஹ்ட்ட பேச முடியாது. வஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், அல்லாஹ்விடத்திலே சப்தங்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி விடும். அல்லாஹ் சொல்றான், மறுமையில யாரும் போய் தான் இஷ்டத்துக்கு எதுவும் பேச முடியாது, நபிகள் நாயகம் உட்பட. ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, காலடி ஓசையை தவிர வேறு எந்த சப்தமும் இருக்க. யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி, என் இறைவா என் சமுதாயம், என் இறைவா என் சமுதாயம். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த நபிகளாருக்கு சொல்லப்படும், முஹம்மதே அதுகில் மின் உம்மத்திக்க மல்லா ஹிசாப் அலைஹிம், அதுகில் ஜன்னத்துக்க, சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவீராக. மின் உம்மத்திக்க, உன் சமுதாயத்திலே இருந்து சமுதாயத்தோடு சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவீராக. மல்லா ஹிசாப் அலைஹிம், யாருக்கு கேள்வி கணக்கே இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவீராக என்று அண்ணலும் பெருமகனாருக்கு அல்லாஹ் சொல்லுவான். கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக சுவர்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்க, அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய சமுதாயத்திலே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுகிற மக்கள் எல்லாம் உள்ளே நுழைவார்கள். இதிலே நிரம்ப பாடங்கள் இருக்கிறது. மறுமையின் நிகழ்ச்சிகளை வெறும் கதை கேட்பதற்காக, வெறுமனே அச்சப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற கதைகள் அல்ல இவை. நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காக, மறுமையை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நாளை மறுமையிலே நடக்க இருக்கிற நிகழ்வுகளிவே. இப்படி இன்னும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து இந்த விசாரணையை தொடங்குகிற பொழுது என்னென்ன மாதிரி விசாரணை வரும், யாரெல்லாம் அந்த விசாரணை வளையத்திற்குள்ளே சிக்குவார்கள், நபிமார்களுடைய விசாரணையில் அவர்கள் என்ன மாதிரியான பதில்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுமே, யாருக்கு அந்த தீர்ப்பு, சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்படுமே, யாருக்கு அந்த தீர்ப்பு, சொர்க்கத்திற்குள்ளே என்ன மாதிரியான இன்ப வாழ்வு, நரகத்திற்குள்ளே என்ன மாதிரியான துன்ப வாழ்வு என்று இன்னும் பல செய்திகளை அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை குறித்து நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அல்லாஹ்